அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காலையூடாக உங்களை சந்திக்காத மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இன்றைய தினம் பார்த்துச்சுன்னா எங்களுடைய கடைக்குள்ளே நிற்கிறோம். கடைக்குள்ளான வேலை திட்டத்தை தான் பார்க்குறோம். அதாவது பார்த்துச்சுன்னா நெதர்லாந்துலேருந்து வந்த அண்ணா அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி உடுப்புகள் கொஞ்சம் தைக்க தந்தவர். ஸோ அதாவது 28ஆம் தேதி கேட்டவர், 29ஆம் தேதி தெல்லாண்டான். ஸோ இன்னைக்கு 28ஆம் தேதி அண்ணா கொண்டு வந்த உடுப்பு எல்லாமே இன்றைய தினம் தைக்கணும். தைச்சி நாளைய தினம் அண்ணாவுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்துருந்துச்சுன்னா நேற்றைய தினம் சுவிஸ்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்தவங்க. ஸோ அவங்களும் சார் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்தவங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ்லேருந்து கூட இன்னும் ஒரு அக்காக்கள் வந்திருந்தவங்க. ஸோ அவங்களும் சார் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தான் வந்தவங்க. ஸோ அவங்க பருத்துறை இல்லாட்டியும் ஸோ யாழ்ப்பாணம் அங்காளி சைட்லாம் இருக்கிறவங்க கூட எங்களுடைய கடைக்குன்னு சொல்லி தேடி வர்றது உண்மைக்குமே பெரிய அளவான ஒரு சந்தோஷம். ஸோ அதாவது ஒரு நம்பிக்கையின் அடிப்படை, மற்றது நல்ல மாதிரி வேலை செய்கிறோம்ன்றதை அவங்களும் நம்பி யாழ்ப்பாணத்துலேருந்து பருத்துறைக்கு வரைக்கும் பார்த்துச்சுன்னா யாழ்ப்பாணத்துக்கே எவ்வளோ கடை இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி ஸோ வேறு வழியில் எவ்வளோ கடை இருக்குது அதை எல்லாத்தையும் தாண்டி ஸோ நாங்கள் வீடியோ பதிவிட்டம் செய்கிறோம், நல்ல மாதிரி எல்லாம் தைக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அங்கேருந்து கொண்டு எங்கள்கிட்ட தாராங்க. உண்மைக்குமே அதால் உண்மைக்கும் எனக்கு சரியான ஒரு சந்தோஷம். நேற்று கூட பார்த்துச்சுன்னா கடையெல்லாம் பூட்டிட்டு நாங்கள் போக 11 மணி ஆகிட்டு போய் நல்ல கடையில் வேலை செய்கிற தம்பியையும் கூப்பிட்டுனாங்க. அப்போ 3 பேரும் தைச்சுமே இன்னும் வேலை முடியலை. ஸோ இன்றையும் கூட பார்த்துன்னு சொன்னால் நைட் தான் வேலை செய்யணும் போல இருக்குது. என்ன சொன்னால் நெதர்லாந்துன்னா அந்த உடுப்புகள் எல்லாமே கொடுக்கணும். ஸோ ஒரு 12 சார் ப்ளவுஸு, மற்றது ஒரு 15 கவுன் அப்படின்றலாம் கொண்டு வந்தவர். ஸோ கவுன்களும் மாடல் அதே மாதிரி பார்த்துன்னு சொன்னால் சாரி ப்ளவுஸ்களுமே மாடல் தான். ஸோ நாங்கள் தையல் வீடியோ தான் டெய்லி போடுறது. ஸோ அதால் பார்த்துன்னு சொன்னால் வீடியோ ஓட்டம் வருதோ இல்லையோ, ஆனால் ஆர்டர்ஸ் நிறைய வருது. ஸோ அதால் எனக்கு பெரிய அளவான சந்தோஷம். அதெல்லாம் பார்த்துன்னு சொன்னால் நண்பர்களே, நான் வெளியில் போய் வீடியோ பதிவேற்றம் செய்கிறதில்லை. ஸோ கடைக்குள்ளே என்னுடைய வேலையை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறேன். ஸோ யாராவது ஒருத்தராவது அந்த வீடியோவை பார்த்து ஆர்டர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் கடைக்குள்ளேயே என்னுடைய தொழிலையே நான் வீடியோவாக பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கேன். அதே மாதிரி தான் பார்த்துன்னு சொன்னால் நேற்று தினம் நாங்கள் 11 மணிக்கு கடை பூட்டிட்டு போனாங்க. அப்படியும் வீட்டை போயெல்லாம் குளிச்சுட்டு படுக்க 12:30 ஆச்சு. அப்போ அந்த நேரம் கூட சுவிஸ்லேருந்து யாரோ ஒரு ஆள் கால் பண்ணியிருக்கணும். உண்மைக்கு 12 மணின்னு சொன்னால் யாராக இருந்தாலும் நித்திரா போயிடுவோம். அதெல்லாம் கோல் ஆன்சர் பண்ணல. ஸோ தையல் சம்மந்தமாக கதைக்கிற அப்படின்னு சொன்னால் உண்மைக்கு ஒரு 10 மணிக்குள்ளே அடுத்தீங்கன்னு சொன்னால் வடிவாக கதைக்கலாம். அதாவது 11 மணின்னு சொன்னால் உண்மைக்குமே நான் நித்திர ஆயிடுவேன். வீட்டை 2 சொன்னால் எப்படியும் ஒரு 10-10:30 நித்திர ஆயிடுவேன். அப்போ போன சைனில் போட்டு நான் நித்திர ஆயிடுவேன். அப்போ நீங்கள் கால் பண்ணாலும் எனக்கு தெரியாது. மற்ற உங்களுடைய டைம் அங்கே இந்த மாதிரி டைம், இங்கே இந்த மாதிரி டைம், நான் எடுக்கிற நேரம் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்போ நீங்கள் எனக்கு எடுக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் ஒரு இரவு 10 மணிக்கு மேலே எடுத்தீங்கன்னு சொன்னால் வடிவாக கதைக்கலாம். ஸோ அதாவது தையல் சம்மந்தமாக கதைக்கிறேன்னு சொன்னால் ஒரு 10 மணிக்குள்ளே எடுங்க கதைக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துன்னு சொன்னால் நெதர்லாந்து அண்ணாவுடைய சார் ப்ளவுஸ்கள் நேற்றைய தினம் நார்மலாக எல்லாம் கட் பண்ணிட்டு போனான். ஸோ ஒவ்வொரு கையுமே ஒவ்வொரு மாடல் போட்டு தைக்க சொன்னவர். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு கையுமே ஒவ்வொரு மாடலில் வெட்டி கிடக்கு. ஸோ எல்லாமே மாடல் இதெல்லாம் நாங்கள் ஒரு நாளுமே இப்படி சுருக்கு கை பிடிக்கவே இல்லை. அப்படி ஒரு சுருக்கு கை வெட்டி கிடக்கு. ஸோ இதோட பார்க்கவே தெரியும். இந்த பாருங்க, கை அமைத்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதையும் கட்டாயம் நான் தச்சுட்டு காட்டுவேன். கோல் வருது. ஓகே, இதுவும் பார்த்துச்சுன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான். ஒரு டான்ஸ் காஸ்டியூம் தைக்க தந்தவங்க. தைச்சாச்சு கொண்டு எடுத்து கேட்குறாங்க. ஸோ நானும் மறந்துட்டேன். இப்போ கொஞ்சம் மறந்தா தான் சரி. ஒவ்வொரு கையுமே ஒவ்வொரு மாடல். அதில் இதில் லைனுக்கு வெட்டி கிடக்கு. தம்பி, இந்த சார் ப்ளவுஸ் துணியல் வெட்டி தரையில தச்சு போட்டு துணியல் சின்ன சின்ன துண்டு மிச்சம் பெரும் இல்லை, அது எல்லாத்தையும் பொறுக்கி வைங்கவா. இப்படி ஓட்ட கையில் வந்தால் பொறுக்கி வைங்கவா. தானே பட்டன் அடிக்கிறது. அவங்களுடைய மகளுடைய ப்ளவுஸ்கள் எல்லாம் நேற்றைய தினம் தைச்சாச்சு. இன்றைக்கு அம்மாவுடைய ப்ளவுஸ் இன்றைக்கு முடிஞ்சிடும். அவங்களுடைய கவுன்கள் எல்லாமே இன்றைக்கு முடிஞ்சு. தம்பி எப்படி ஆனால் ப்ளவுஸ் துணியெல்லாம் சின்னதாக கிடக்கு. அப்படி கையில் எல்லாமே இந்த ரெசிலர் தைக்க தான்
மாடல் கையில் தைக்கிறேன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் துணி வந்து பொறுமையாக தான் இருக்கும். அப்படின்னாக்கா டிசைனெல்லாம் தைக்கலாம். சாரியிலேருந்து வர்ற துணி பெருசாக காணாது. சாரியில் வை நீங்கள் சாரி ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு முதல் சாரி எல்லாத்தையும் கரை அடித்து மடித்து வச்சுருவோம். எப்படி ப்ளவுஸ் மொத்தமாக பிளேன் தான் உடுக்க நல்ல வடிவாக இருக்கும் இந்த பிளேன் சார். நான் வெள்ளையில் வந்துட்டேன். அதில் கராச்சியில் பைக் கொடுக்க போயின்றான். அந்த கிழக்கையில் சொல்லி நின்று கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு கையுமே வந்து ஒவ்வொரு மாடல். ஸோ ஒரே ஒரு ப்ளவுஸுக்கு மட்டும்தான் நார்மல் கை வருது. அது வந்து துணி காணான்னு சொல்லி வெட்டினான். ஸோ இப்போயும் வந்து இந்த துணியிலும் வந்து காணா வந்தால் கட்டாயம் நார்மல் கையாக தான் வைக்கணும். ஆனால் லைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மாடல் கையாக தான் வெட்டியிருக்கேன். கட்டாயம் எல்லாத்தையும் தச்சு போட்டு உங்களுக்கு நான் காட்டுவேன். ஸோ கழுத்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் ஒரு மாடல். போர் எடுத்தவங்க வந்து அவங்களும் தான் வெளிநாட்டிலேருந்து தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பிள்ளைகளுக்கு அந்த டான்ஸ் காஸ்டியூம்னு சொல்லி அந்த அளவுக்கு தைக்க வந்தவேல். அப்போ அதுக்கு வந்துட்டே தான் கொடுக்கணும். நல்ல காலம் மறந்து போட்டேன். ஸோ அதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உடுப்பு தைக்க தந்தால் விடிய எனக்கு ஒரு ரூபா கால் பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி தைச்சி தரணும். நான் தைக்க அப்படின்னு சொன்னால் தைச்சிடலாம்ன்றதுக்காக. ஸோ உங்களுக்கு தெரியும் தானே, வெளியில் வந்து கடுமையாக வந்து ஒன்று கேட்க சம்டைமில் மறக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். தம்பி இது போட எங்கள் இதை போடுவோம் ப்ரோ.
இந்த ப்ரௌன் கருப்பு மாதிரி. சரி ஓகே, அப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். கட் பண்ணி போட்டு எல்லாம் தைச்சு கட்டாயம் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுவேன். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சார் ப்ளவுஸ் எல்லாமே வந்து தச்சு முடிஞ்சுது. அதாவது வந்து நெதர்லாந்து அண்ணாவுடைய சார் ப்ளவுஸ் அவ்வளவுமே வந்து தச்சு முடிஞ்சுது. ஸோ இந்த சார் ப்ளவுஸ் யார் தைச்சது? யார் தைச்சது? ஆயந்தன், யார் தைச்சது? எனக்கு தெரிஞ்சிட்டு நீங்களா தைச்சினீங்களா பாருங்க, உங்களோட கதை இருக்கும். கதை இருக்கு பாருங்க, அவுட் அடிக்க வைக்கிறேன். இது வந்து அவங்களுடைய மகளுடைய சார் ப்ளவுஸ். ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து 3 சார் ப்ளவுஸ். ஸோ பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிம்பிளான மாடல் தான். ஸோ பெரிய அளவான மாடல் இல்லை, வெறும் சிம்பிளான மாடல். நல்ல வெயிட் ஆகுறது, அப்போ தூக்கலாங்கிறது. இப்படியான ஒரு மாடலில் வருது. இன்னைக்கு மட்டும்தான் மாடல், கையெல்லாம் வந்து நார்மலாக. ஸோ இது வந்து மகளுக்கு உண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு. ஸோ இந்த சாரி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அவங்களுடைய மனைவிக்கு இந்த சாரி ப்ளவுஸ் வந்து தைக்கிறதுக்கு உண்மைக்கு வந்து சரியாக லேட் ஆகினது. ஸோ நேற்றைய தினம் தைக்க ஆரம்பித்த சாரி ப்ளவுஸ் இன்றைக்கு தான் வந்து தைச்சு முடிஞ்சது. எப்படியும் வந்து ஒரு 5 ஊசினாலும் உடைஞ்சிருக்கும். அதே மாதிரி தைச்சபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக கஷ்டப்பட்டு தான் தைச்சவன். அப்போ எனக்கே பார்க்க ஒரு கவலையாக இருந்துச்சு, என்னடா அப்படியான ப்ளவுஸுக்கு போய் மாட்டுப்பட்டான், தைச்சு கொண்டே இருக்கிறான், முடியுதும் இல்லை, ஊசியில் முடையுது, அதை விட மிஷின் பிளேட் தகடு அது உடைஞ்சி போட்டுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக கல். ஸோ கல் சார் ப்ளவுஸ் சொன்னால் உண்மைக்கு வந்து நாங்கள் தைக்கிறதுக்கு ஸோ அவுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் தான் எடுப்போம், இல்லாட்டி எடுக்க மாட்டோம். இது வந்து ஸோ அண்ணா வந்து நிறைய சார் ப்ளவுஸோட கொண்டு வந்ததானே, அப்போ நான் பார்க்காம எடுத்து விட்டேன். இது ஃபுல்லாக கல், தைக்கிறதுக்கு சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள். உண்மைக்கு வந்து தகடு வந்து உடைஞ்சது. தம்பி அந்த தகடுங்க உடைஞ்ச தகடுங்க வச்சு நான் இல்லை போடுங்க. இந்த பிளேட் வந்து பல்லு பிளேட். ஸோ இது இல்லாமல் தைக்கலாது. இந்த பல்லு பிளேட் வந்து உடைஞ்சது. ஸோ இது வந்து உண்மைக்கு வந்து கருத்துரேக ஒரு கடையிலையுமே வந்து வேண்டிடாது, யாழ்ப்பாணத்தில் நான் வேண்டலாம். அப்படியே இருக்கல அன்றைக்கு நான் வேண்டி கொண்டு வந்தது ஒரு உதவியாக போயிட்டு உடனே கைக்குள்ள மாற்றி தைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்தும் இதுக்கு வந்து ஒரு அளவான ஒரு முடக்களை தான் நாங்கள் தைச்ச நாங்கள். இப்படியான ஒரு முடக்களத்தில் வரும். ஸோ அவங்களுடைய மனைவியுடைய ப்ளவுஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோம்னா பின் ஓப்பன் ப்ளவுஸ். ஸோ இது வந்து அவங்களுக்கு 2. ஸோ இது கையும் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரு வித்தியாசம். இந்தா இப்படி பொங்கு கை நாங்கள் வளமே அப்படி சுருக்கை விட இது வித்தியாசமான சுருக்காக இருக்குது. ஸோ அவங்களுக்கு கூட இப்படி பொங்கி கொண்டு நிற்குமா, நம்ம சோர்ந்த துணி இந்த நல்லா இருக்குது. இந்த பொங்கு அவங்களுக்கு கூட சரியான வெயிட்டாக இருக்குது. ப்ளவுஸை தூக்கவே வந்து சரியான வெயிட் ஆகுறது. தம்பி சைட்டுக்கு ஓலை கடிக்குது பார்த்தேன்னா அடிக்க, இல்லாட்டி ஏனண்டா இதுகள் பிளஜா கூட திருத்துறதுக்கு ஆக்கள் இருக்கணும். தையல் மிஷின்கள் பிளஜா இங்கே திருத்தி கொள்ளலாம். ஆனால் ஓலக் மிஷின் பிளஜா கருத்துரை ஒருத்தருமே இல்லை திருத்துறது. யாழ்ப்பாணம் தான் கொண்டு போகணும். கொஞ்சம் பார்த்து தைக்கணும் வேணா தம்பி. ஸோ இதுவும் வந்து பார்த்துச்சுன்னா அவங்களுடைய மகளுக்கு தான். ஸோ இது வந்து அவங்க எல்லாம் அவங்களுக்கு அனுப்பினவங்க, அந்த மாடல்கள் எல்லாம் வந்து மகளை அனுப்பினவங்க ஃபோனில். அவங்களுக்கு வந்து முன்னோக்கும் இப்படியான ஒரு மாடலில் வரும். சொன்னைக்கு வந்து பார்க்க நல்லா இருக்குது. அது முதுவோட வந்து ஒட்டி கேட்கல திட்டாக இருக்கேங்க இன்னும் நல்லா இருக்கும். இது வந்து அவங்களுடைய மகளுக்கு. ஸோ அக்கா வீடியோ பார்க்குறவங்க நினைக்கிறேன். அக்கா பாருங்கள், அவங்களுடைய ப்ளவுஸ்லாம் எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறோம். இது வந்து மகளுக்கு 2. இதுவும் வந்து அவங்களுடைய மகளுக்கு தான். ஸோ இதுக்கு வந்து கழுத்து டிசைன் வந்தது, அப்போ அதை வந்து காட்ட தேவையில்லை. இது வந்து மகளுக்கு தான். ஸோ ப்ளவுஸ் மட்டும் இல்லை,
கவுனுகளும் வந்து ஒரு 11 கவுன் 6 டொப்புன்னு சொல்லி தந்தவங்க. அப்போ அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. கட்டாயம் நாளைக்கு அண்ணா இன்னும் கொஞ்சம் ப்ளவுஸ் கொண்டு வரணும்னு சொன்னவர். அதையும் வந்து நின்று தப்பிச்சு எடுத்துக்கொண்டு போகிறார். ஸோ கிளிநொச்சியில் இருந்து தைக்க வந்தவர். அப்போ இன்னும் சார் ப்ளவுஸ் இருக்கு, அப்போ அதையும் தைச்சி தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். இப்போ நானும் வந்து என்னென்ன மறக்கிறது. ஸோ இவ்வளோ அவ்வளோ பேர் வந்து எங்கள்கிட்ட தைக்கிறார். அப்போ இவ்வளோ தூரத்தில் இருந்து வர அப்போ சரி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான். அப்போ நாளைக்கு என்ன அதை வந்து நின்று எடுத்துகிட்டு போகிறேன். இதுவும் வந்து ஒரு மாடல் தான். இது வந்து புக்ஸ் கட்டியாச்சு. இது அவங்களுடைய அம்மா. ஸோ இது வந்து பொடியன் தச்சதாகவும் திரும்பி பார்க்குறான். சத்தியன் தச்சா சரி, நூல் கட்டி நடந்தான் போல. இது வந்து அவங்களுடைய அம்மாக்கான இன்னும் ஒரு டிசைன். ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா கை வந்து சரியான வித்தியாசம் வடிவாக இருக்கும். போட உண்மைக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பேட்டர்ன் அனுப்பினோம். உங்கள் கை பேட்டர்ன் அந்த பேட்டர்ன்லேயே வந்து தைச்ச நாங்கள். இது வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு, இதுவும் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு தான். எல்லாமே வந்து முதல் தான். இது வந்து பின்ன குட்டியான ஒரு இதில் வரும். வடிவாக காட்ட முடியாமல் இருக்குது. கட்டாயம் நாளைக்கு சிலவள புக்ஸோட எல்லாம் கட்டினா காட்டுறதுக்கு நேரமாக தான் காட்டுறேன். ஸோ இன்றைக்கு வந்து காட்ட முடியாத நிலைமையாக போயிட்டேன்னு சொன்னால், இப்போ வெளிநாட்டு ஆர்டர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ கோயில் திருவிழாவில் நடக்குதான தொடர்ச்சியாக கடைக்கு ஆக்கலாம். ஸோ நாளைக்கு க்ளோஸ் வேணும், நாளைக்கு க்ளோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஆக்கலாம். ஸோ ஒரு தட்ட ஆர்டரும் வந்து நான் திருப்பி அனுப்பக்கூடாத ஒரு இதில் இருக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் எடுத்தான். இப்படியான ஒரு கழுத்து காலில் ஒரு உழவண்டா தாங்கிலாதான். இதுவும் வந்து அவங்களுக்கு தான். இதுக்கும் வந்து புக்ஸ் கட்டியாச்சு. இது வந்து எங்களை ஒரு தீவ மாடல்ல குஞ்சம் இல்லாமல் வந்து வித்தியாசம் தான். இது ஒரு இதே வடிவிலான குஞ்சம் இருக்கிறது. ஸோ அது நேர பார்க்க நல்ல வழியாக இருக்கும். எங்கள்கிட்ட தைக்க தரைக்குள்ள ஸோ அதோட எதிர்பார்த்து தான் தருவாங்க. வசந்தாக்களை கொடுத்தா நல்ல நீட்டாக தைக்க தருவினோம். வித்தியாசமாக குஞ்சங்களெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதால் அவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் வித்தியாசமாக தான் அடிப்போம். இல்லை இப்படியான ஒரு மாடல். இதுவும் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு தான். ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு தான். இது வந்து பார்த்தோம்னா கைக்கு இந்த கை வந்து இதில் வந்து 2 கோவியா மாதிரி அந்த ஓட்டை மாதிரி வச்சு கிடக்கு. ஸோ இதில் எல்லாம் வந்து இப்போ நான் பட்டன் அடிக்கப்போம். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ துணியிலேயே வந்து அன்றைக்கு நான் வந்து பட்டன் அடிக்கிற மிஷின் எடுத்துகிட்டு வந்தான் தானே. அப்போ அந்த துணியிலேயே வந்து பட்டன் எல்லாம் அடிக்கப்போம். இதுவும் வந்து சுருக்கு கை. இதுவும் வந்து அவங்களோட அம்மாவுக்கு தான். இதுவும் வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு தான். ஸோ இது வந்து எத்தனை கோவியா வச்சுனாங்க? 1 2 3. ஸோ இது வந்து 3 இப்படி இதுக்கும் வந்து பட்டன் அடிக்கணும். அதே மாதிரி இதுக்கு வந்து 4. இதுக்கும் வந்து இல்லை பட்டன் அடிக்கணும். ஸோ பட்டன் அடித்து போட்டு எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கணும். நாளைக்கு அண்ணா வந்த கையோட டான்ட்டு தூக்கி கொடுத்துருவோம். ஏன்னா இந்த மூச்சு பேச்ச காணல என்ன களைச்சிட்டான் அன்றைக்கு. ஸோ அதை விட வந்து ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, நாளைய தினம் கட்டாயம் நான் வீடியோவில் பார்க்குவேன். அதாவது வந்து ஒரு கோயில் திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் தைக்க வந்திருக்கு. ஸோ அது வந்து நாளைய தினம் தைக்க ஆரம்பிப்போம். நாளண்டைக்கு கொடுத்தே ஆகணும். அடுத்த நாள் கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து தந்தவங்க. ஸோ முதல் முறையாக வந்து ஒரே கலரில் சார் ப்ளவுஸ் வந்து
தைக்க போகிறோம். ஸோ அதை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுகளுக்கு எல்லாம் வந்து பட்டன் அடிக்க போகிறோம். ஸோ உண்மைக்குமே வந்து இந்த பாருங்க இந்த குஞ்ச மாடல். ஸோ இது ரோசா மாதிரி ஒரு மாடல் வந்து மேலால் இலை வருது பர்பிள் கலருக்கு. எங்களை பொடியால் இப்போ பரவாயில்ல, பேசி பேசி இப்போ அடிக்க வலிக்கிட்டாங்க. அப்படி தான் இருக்கும், நேசித்து வேலை செய்யணும், அப்போ தான் வேலை வரும். அதை வரையிலும் வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டு முதலாக நெதர்லாந்து அக்காவுடைய ப்ளவுஸுக்கு தான் வந்து பட்டன் வந்து துணியில் அடித்து கட்டி கொடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து நார்மல் ப்ளவுஸ்கள்னால் 1000 ரூபா தான் எடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ப்ளவுஸ்களுக்கு வந்து கொஞ்சம் கூட தான் எடுக்கணும். ரெண்டு சைஸ் அளவு இருக்குது பட்டன் அடிக்கிறதுக்கு. பார்த்துருக்கு இல்லைன்னு அதை சொல்ல தேவையில்லை. என்ன இந்த இதை சொல்கிறீங்க எனக்கு பிளாங்கேல இல்லை, சொல்லுங்க சத்தமா. தம்பிக்கு சொன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. பார்த்தா இது மேலுக்கோ நாங்கோ இது மேலுக்கோ வந்து பெரிய சைஸ்லாம் வந்து அடிக்க போகும் பட்டு. வாங்க Carloso. Berapa pria warga ini? Koin itu. Pria dan air mana? Air mana? Kita அடிக்கிறோம். முடி pria தான். சரியே. அளவோட போணும் அது. Pria. இது சரி இது. ஓய். படிக்கிட்டியலோ? எங்க போறீங்க? அப்படி ஜாமிக்கு போறீங்களா? Anda boleh? Anda beli jaya mana? Sekarang berani macam apa? நாளைக்கு கூட முதல்ல சாரி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி போய் கொண்டு இருந்தது. திடீரென என்ன நடந்தது தூக்கி அது மாற்றிருந்தாங்க. இந்தா இப்போ தான் சொன்னான் ஓலக்கு வந்து திருத்திர ஒரு மில்லியன் சொல்லி ஓலக்கு வந்து விளையாட்டை காட்டிடுச்சு. ஓலக்கு வந்து பழுதாயிட்டு இரவினிட்டே இருந்த பழைய ஓலக்கை இப்போ போட்டிருக்கோம். ஸோ வேலை வந்து சரியாடலே ஆக போகுது. இங்கே வந்து திருத்துவாங்களோ தெரியல, ஒரு தடையும் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்லை. நாளைக்கு விசாரிச்சு பணம் தான் கொண்டு கொடுக்குவோம் போல இருக்கு. மற்றது வந்து பார்த்துச்சுன்னா அதோட விலக்கடையில் அது இந்த அவ்வளோ வேலை இருக்கு. பட்டனோட சாம்பிளுக்கு அடித்து பார்த்தனா எத்தனை பட்டன்? 1 2 3 பட்டன் இருக்கு. ஒரு துணி இல்லையோ தம்பி? இதில் துணியல் இல்லையோ? கொஞ்சம் இப்படி சின்ன சின்ன துண்டு வரும். அங்கடா இல்லையா? சின்னஜா நான் சொன்னது தான். நான் இந்த சின்ன சின்ன துண்டுகள் இல்லை, பெரிய துண்டு எனக்கு
எனக்கு தெரிஞ்சா போட்டு தெரிஞ்சா மன்னிச்சுக்கொள்ளும் ரைட் ஓகே. இப்போ வந்து பார்த்துட்டு தான் பெரிய மட்டும்தான் அடிக்கப்போ பெரிய வட்டத்துக்கு வந்து இதில் வந்து இதை வந்து இதுக்குள்ள உள்ளே தள்ளுவோம். அடுத்தது வந்து எடுத்து இப்படி வச்சு வச்சுட்டு இதுதான் நீங்கள் இருந்தவா அந்த அயந்தன் கதை கேட்க நேரம் இல்லை தையுங்கோ விடிய அண்ணா நிற்பார இப்படி வட்டி இப்படி அடிச்சுட்டு வெட்ட சொல்லவா வெட்டி போட்டு இப்படி வெட்டிட்டு வந்து மாமன் அடித்தவா எங்களை பேசுவானே ஒன்று அடித்தாச்சு ரைட். இப்போ வந்து வச்சுட்டு போட்டுட்டு அயந்தன் வீடியோக்கு வாங்க அடிச்சோ நான் என்ன அடிக்கிறேன் ரைட். இந்த பட்டன் வந்து அடிச்சாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து இத்தனை பட்டன் அடிக்கணும், 6 பட்டன் அடிக்கணும். இது வந்து இந்த கட்டிங் வச்சில் வச்சு அடிக்கக்கூடாது உங்களுக்கு, இல்லை கொஞ்சம் மெல்லியே தானே விளக்கி போடும். ஸோ உங்களுக்கு சுருக்கம்னா கட்டணும், இல்லாட்டி சுருக்கம் முடியல வேறு. தான் செய்த கொடுப்போம் இல்லை தான் ரெண்டு மா போட்டு விடதோ என்ன மாதிரி எத்தனை சுருக்க கூடாது அது 2 ஆகட்டும். ஓ பொண்ணாவோ எழுத்து இது வந்து அவங்களோட கவுன் தான். கவுனோட எல்லாம் வந்து தையல் நடந்தவங்களுக்கு ஆர்வலோட மேக்கிறதா கவுனோட மேக்கிறதா. ஓ இதை வட்டி போட்டு வட்டி போட்டு இதான் கீழே வேணும். சரி மடிப்பு வேணும், இந்த மடிப்பு வேணும், பெரிய மடிப்பு வேணும். சரி அங்கே வந்து போடுறேன். சரி இந்த போடுறாங்க அந்த இதுக்கு வெட்டு நார்மலாக அப்படி வளர்த்து மாதிரி இல்லை இல்லை வெட்ட மறந்துட்டேன் போது கொண்டா இதுதான் அளவுக்கு வச்சு வட்டி தான் வெட்ட மறந்து வட்டி போடுறேன். மற்ற ஒன்று கொண்டு நீங்கள் சரியா கீழே கீழே ஓ இந்த நல்ல அருமையான வட்டினர்கள்
ரெடி ஆகுது. ஸோ அவ்வளோ மினக்கட்ட வேலை எதுவும் இல்லை. கலைனா டக்கு டக்குன்னு அடிக்கலாம். ஆறு பட்டு இப்போ இல்லாடி வந்து இதெல்லாம் நாங்கள் எங்கள் முதல் வேலை செய்யக்குள்ள பட்டு அடிக்கிறது நெல்லி அடியை கொண்டு போவோம். துணியையும் பட்டி கொண்டு நெல்லி அடிக்கு போகிறது. நெல்லி அடி சிக்னா தந்தியெல்லாம் தாண்டி போக அதுக்கு ஒரு ஃபேன்சி கடை மாதிரி ஒன்று இருக்குது, அங்கே கொண்டு போகிறது. நீட்டாக வருது. கீழே வர்றதை வட்டி அடிச்சு போட்டு வட்டி முடிஞ்சது. மூன்று பட்டன் வந்து ஃப்ரிட்ஜ் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்படியே வந்து எல்லா பட்டனையும் மடித்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன்.